ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் இன்னைக்கு நடந்துரும்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்பி இன்றைக்கு ஒருவேளை நடக்காதபடினால் சோர்ந்து போய் கலக்கத்தோடு இன்னைக்கு காணப்படுறீர்களா? நான் நினைக்கிற எந்த காரியமே நடக்காமல் அதுக்கு ஒரு தடையாகவே இருக்கேன் ஏசப்பா. நான் உம்முடைய காரியத்தில் நான் எல்லாம் ஒழுங்காக தானே இருக்கேன், ஆனால் என் காரியங்கள் நடக்காமல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வியோடு இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அழகான ஒரு வார்த்தையை உங்களுக்காக கொடுக்கிறார். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். நீங்கள் நம்புகிற காரியத்தில் நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கலக்கத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்பிக்கை இழந்து போன மாதிரியான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்பி அந்த நம்பிக்கையே போச்சு, இனிமேல் நான் எதை நம்ப யாரை நம்ப என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுப்பா சொல்கிற இந்த வார்த்தை, வேதத்திலிருந்து அவர் சொல்கிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு அதை துளிர்க்க வைக்கும். ஆமேன். ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இது உங்கள் உயிர்தயத்தில் துளிர்க்கும் போது நீங்கள் அதற்கு இடம் கொடுங்க. என்னத்தை எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அல்லல் தட்டாதபடி நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. ஆமேன். இயேசுவை நம்பியிருக்கிற ஒரு மனுஷனையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமேன். நீங்கள் இயேசுப்பாவை நம்பியிருக்கிறவங்கள அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தி அவர் சந்தோஷப்பட்டு பார்க்கவே மாட்டார். ஆமேன். நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்கள் ஏசப்பா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அது ஒரு நாள் உங்களை காயப்படுத்தாது. அது ஒரு நாள் உங்களை ஏமாற்றாது. அது ஏமாற்றாது. உங்களை காயப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல கர்த்தர். நிச்சயமாகவே ஒரு முடிவை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏசப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதத்தில் பாருங்க. ஏசப்பாவை நம்புகிற பிள்ளைங்க அது ஒரு நாள் அது வீழ்ச்சிக்கல், அது அவரை நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு செழிப்புக்கு தான். ஆகவே தாமதிக்கலாம், ஆனால் அவர் ஏற்ற காலத்தில் கட்டாயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் காரியத்தில் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு நம்ம வைப்போம்ல புள்ளி, அந்த புள்ளியை கர்த்தர் தான் வைக்கிறார். உங்க காரியத்திலே அதை முடிக்கிற புள்ளியாய் அவர் காரியத்தில் கட்டாயம் வைப்பார். ஆமேன். ஆகவே இந்த வேலையில் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் இன்னொரு வசனத்தை வாசிப்பீங்கன்னா ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் உறுதியாக இன்னும் தரித்திருங்க. நம்புகிற நம்பிக்கையில் நீங்கள் பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெகு சீக்கிரமே செய்வார். வேத வார்த்தைகள் சத்தியமானவைகள், அவைகள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஆகவே இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் பிடிச்சிக்குங்க. ஏசப்பா நான் நம்புறது உம்மால வரும், நான் நம்புகிற காரியம் உம்மால எனக்கு வரும் என்று சொல்லி கர்த்தர்ல நீங்கள் அவர் நம்பிக்கையில் அவருடைய அன்பில் நீங்கள் இன்னும் உங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு இன்னும் அவருக்குள்ளே நீங்கள் பொறுமையாய் காத்திருப்பீங்கன்னா கட்டாயம் உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை அவர் நிச்சயமாய் தருவார். ஆமேன். யாராலையும் முடிக்க முடியாததாய் அந்த பிரச்சனை நின்றுட்டே போகலாம். இந்த மனுஷன் முடித்து வச்சிருவானா, இல்லை இந்த கோர்ட்டுக்கு போனால் இவங்க எனக்கு பேசி முடிச்சிருவாங்களா, எவ்வளோ பண்ணனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் எதிரையும் முடிவில்லை. கர்த்தர் தான் உங்களுக்கு முடிவை அவர் நிச்சயமாய் தருவார், அவர் உண்டு பண்ணி தருவார். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு பிடித்து கொண்டு, அப்பா நீர் எனக்கு இந்த நாளில் சொன்ன இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எனக்கு நீங்கள் முடிவை தரப்போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் வாய்நாள் அறிக்கையிடுங்க. அவர் எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமேனென்றும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட அப்பா இந்த சத்திய வார்த்தைக்காக அப்பா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி நம்பி இந்த நாளில் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் நீ துளிர்க்க செய்யுங்க அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் எந்த காரியமாயிருந்தாலும் அதை சீக்கிரமாய் முடித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. நீரே செய்ய வல்லவர், நீர் செய்து கொடுங்க. முற்றிலும் எங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.